தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் கூறப்பட்டு வந்தாலும் அரசின் வார்த்தைகள் உண்மையற்றவை என்பதையே தொடர்ந்து நடைபெறும் சம்பவங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. இந்த நிலையில் தலைநகர் சென்னையின் மைய பேருந்து நிலையமான கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மெத்தபெட்டமைன் என்ற அந்த போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பிடிபட்ட 2 பேர் அளித்த தகவலின் அடிப்படையில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான மொத்தம் 6.2 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவை எங்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் தலைநகராக இருக்கும் சென்னை தற்போது போதை மருந்துகளுக்கும் தலைநகராக மாறுகிறதா என்ற அச்சத்தை இந்த பறிமுதல் சம்பவம் ஏற்படுத்துவதாக உள்ளது. இந்த நிலையில் சேலத்தில் மட்டுமே 2 தினங்களுக்கு முன்பு வரை வலி நிவாரண மாத்திரைகளை போதை மருந்தாக பயன்படுத்திய விவகாரத்தில் 12 பேரும் நேற்று ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலத்தில் போதை மருந்து புழக்கங்கள் அதிகரித்து வருவதையே இது நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதைப் பொருட்கள் பறிமுதலாகி வருவது போதை மருந்துக்கு இளம் தலைமுறை அடிமையாகி இருப்பதையே இது தெள்ளத் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. தமிழக அரசும் முதலமைச்சரும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்களா? எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களாகிய நம் அனைவரின் எதிர்பார்ப்பாக மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியின் வளமான வாழ்விற்கும் அடித்தளமாக அமையும் என்பதுதான் உண்மை.